டிடிவி தினகரன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 19/12/2011 அன்று அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். அம்மா இறக்கின்ற வரை 10 ஆண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல. அந்தாலும் இருக்கிற இடம் தெரியாம இருந்தார். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார். அப்ப கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல, அப்படியே டைரக்டா கொடுத்துட்டாங்க. எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க. அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க. இவர் அப்பொழுதே அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள். அம்மா அறிவிப்பு நம்ம பாருங்க, இதில் இருந்து கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது. இதில் தெளிவாக வந்திருக்குது. 10 ஆண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பத்தி பேசுறார். நாங்களாம் 10 ஆண்டு காலம் இங்க இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள். இன்று வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமா இருக்கிற காரணத்தால் தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்திருக்கிறாங்க. இவர்களை போ அப்பப்போ பச்சோந்தி போல மாறுவது கிடையாது. இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது. திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது. பொதுக்கூட்டத்திலையும் பேசுனதே கிடையாது. ஆக டிஎம்கேக்கு பி டீமா இருப்பது நிறுவனமானது. இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற காரணத்தில் தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறாங்க, விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 33 ஆண்டு காலம் நீங்க இருந்துன்னு சொன்னா உழைச்சிருக்கணும், மக்களுக்கு உழைச்சிருக்கணும், நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களுடைய இயக்கம். இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ, இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ அல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உடனாட பத்தி பேட்டி கொடுத்திருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்ல, 2-3 கொலை நடக்கினாரு. என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு நாடகத்தை அரங்கேற்று இதுல இருந்து தெல்ல தெளிவா இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு பாருங்க. அதோட இன்னைக்கு டிடிவியோட எங்க பாருங்க டிடியோட அடிக்கடி பேசிட்டு இருக்கேன். எனக்கு அதை பத்தி தெரியாது. அது அதிமுக, நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்க அதை பத்தி கேட்ட முடியும். அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையர் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். அடுத்து இப்படி அதிமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டா நாங்க தலைமை கழகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கோம். இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். அதோட முதல்ல அவர் பேசுங்க. தொடர்பு என்ன? அவர் மூத்த அம்மாவுடைய மூத்த தொண்டர். அவரோட நான் அடிக்கடி பேசுவேன். இன்னைக்கு நான் வரப்ப கூட ஏதோ போன்ல பேசுறேன். பாத்தீங்களா, இப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த இயக்க விசுவாசமா இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்படி துராக செயலாம் இப்படி இருக்குது.
ஓபிஎஸ் பேசுறாரு. என்ன அவர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்தது. அம்மா மறைவுக்கு பிறகு அதை நம்பிக்கை கோரின முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேணும். அப்போ வந்தபோது எதிர்த்து ஓட்டு போட்டவர் தான் ஓபிஎஸ். இவராக விசுவாசமா இருக்கிறார். சிந்திச்சு பாருங்க, இவர்களாம் யார்? இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள். இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டது. அதோட பிறகு எங்களோட இணைன்னு சொன்னாங்க. எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க. சரி, இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம். அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யல, அதுக்கு மாறா செயல்பட்டார். பிறகு அதிமுகவுடைய தலைமை கட்சி அளவில் காயப்பட்டது. அங்க பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கினார். எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு. இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வழக்கு இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் இப்படி இந்த இயக்கத்துக்கு உண்மையா இருப்பாங்க. ஒரு கட்சியிலிருந்து பிரச்சனை வந்தா ரைட்டு. அம்மா இருக்கணும் பிரச்சனை வந்தது. ஆனா அம்மா வெளியெல்லாம் மறியல் செஞ்சாங்க, போய் உடைக்கல. ஆக இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவார் என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாகிறது. அதோட அண்மையில் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்கத்து கொடுத்து பேசுறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் இருக்கு. அம்மா இருந்தா இப்படி செயல்பாட்டில் இடங்குவாங்களா? அதோட இப்போ ஒரு 4 நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இவர்கள் எல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும்? இவரெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவர்கள் எல்லாம் இணைக்க சொல்லல. திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றைக்கெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டனர். அதே போல டிடிவி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். இவர் எங்க கட்சி பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். இப்படி எப்படி போய் அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உன்னை ஆதரிச்சிருப்பாங்கல்ல? இல்ல அம்மா கட்சியில் வச்சிருப்பாங்க, உறுப்பினராக கூட வச்சுக்கல. அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னா இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும். அத்தனை இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பி டீமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம், வேற எதுவுமே கிடையாது. அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்றது. அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க 2016. அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 எம்எல்ஏக்களை இன்றைக்கு கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போன இந்த டிடிவி, இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பார்? இப்படி இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்வர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்ட என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்.